ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு வாங்க பழகலாம். இன்னைக்கு நம்மளோட இருக்கிற கெஸ்ட் வந்து பிருந்தா கமலரசன். அவங்க ஒரு யோகா இன்ஸ்ட்ரக்டர் அண்ட் லைஃப் கோச். லைஃப் கோச் என்னன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அதுக்கு நீங்க எண்டு வரைக்கும் இந்த ஃபுல் இன்டர்வியூ பார்க்கணும். ஓகே, லெட்ஸ் கோ டு பிருந்தா. பிருந்தா, ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். லாக்டவுன் எல்லாம் போயிட்டு இருக்கு. ரொம்ப நல்லா போகுது. நாட் பேட். சோ நீங்க யோகா இன்ஸ்ட்ரக்டர் இல்லையா? யோகா எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க? நான் ஃபர்ஸ்ட் யோகா வந்து எங்க அம்மா கிட்ட இருந்தா நான் இன்ஸ்பயர் ஆனேன். யோகா கத்துக்கணும்னு சொல்லிட்டு. ஏன்னா நாங்க வந்து ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியில வளர்ந்த பொண்ணு நானு. சோ அவங்க வந்து எங்க பாட்டி கிட்ட இருந்து கத்துக்கிட்டாங்க. சோ டெய்லி வந்து அவங்க வந்து எப்படி அந்த ஃபேமிலி சிச்சுவேஷன்ல இருந்து மெனி சிச்சுவேஷன் வேர் ஷி ஹேண்டில்ட் இன் த ஜாயிண்ட் ஃபேமிலி அண்ட் ஐ இன்ஸ்பயர்ட் ஹவ் ஷி கேம் அப் லைக் அந்த ஸ்ட்ரகிள்ஸ்ல இருந்து எப்படி வெளியில வந்தாங்க விதவுட் எனி ஸ்ட்ரெயின் or without any stress. ஸோ அதை வச்சுதான் இன்ஸ்பயர் ஆனேன். அதை தவிர்த்து எங்க அம்மாவே வந்து யோகா இன்ஸ்ட்ரக்டர் தான். அவங்க வந்து சென்னையில வந்து டீச் பண்ணும்போது when I was doing my schooling, when people come and say to my mom that it really healed me, it gives me extraordinary transformation in my life அப்படிலாம் சொல்லும் போது அதுவும் நான் கேட்டிருக்கேன். ஸோ அதை வச்சுதான் வந்து நான் இன்ஸ்பயர் ஆனேன். நான் கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு 10 வயசுல இருந்து யோகா பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஃபர்ஸ்ட் யோகா வந்து பிராணாயாமா தான் பண்ணேன். பாட்டி தான் சொல்லி கொடுத்தாங்க, நாடி சுத்தி. ஓகே, அது மட்டும் தான் பண்ணிட்டு இருந்தேன். ப்ரீதிங் ப்ராக்டிஸ் தான். அப்புறம் ஸ்லோலி கிராஜுவலி வந்து 12 இயர்ஸ் 14 இயர்ஸ் போகும்போது ஆசனா ப்ராக்டிஸ் பண்ணேன். அது வரைக்கும் ஒன்லி ப்ரீதிங் தான் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே, சோ 3 ஜெனரேஷன்ஸ்ல நீங்க உங்க ஃபேமிலில பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே, சோ தெரபியூட்டிக் யோகா நீங்க அதுல ஸ்பெஷலைஸ் இல்லையா? தெரபியூட்டிக் யோகா பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. யோகானாலே வந்து ஃபர்ஸ்ட் தெரபியூட்டிக் தான். வந்து தெரபியூட்டிக் யோகானா ஒரு எயில்மெண்ட் சம்பந்தப்பட்ட ஒரு ஸ்பெஷலி டிசைன்டு யோகா ஆசனா பிராக்டிஸ்னு வச்சுக்கலாம். அத வந்து பிகாஸ் நார்மலா நீங்க டெய்லி யோகா பண்ணாலே என்ன ஆகும்னா இட் இஸ் வெரி ஹீலிங் அண்ட் தெரபியூட்டிக் டு அஸ். So if you do it for a particular ailments, ஏதாவது ஒரு நோய் சம்பந்தப்பட்டு நீங்க ஸ்பெஷலா டிசைன் பண்ணா இட்ஸ் கால்ட் as a therapeutic yoga. ஆனா அதுல வந்து நிறைய பிராக்டிசஸ் வருது, லைக் breath work, restorative poses. ஒரு 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 ஆசனால இவ்ளோ நிமிஷம் நிக்கணும், ஸ்டே பண்ணணும். சோ அப்ப வந்து உங்களோட ஸ்ட்ரென்த் கெயின் பண்ணலாம், அந்த பாடிக்கு வந்து டைம் கொடுக்கலாம் அது ஹீல் பண்ணறதுக்கு. சோ இதுதான் வந்து தெரபியூட்டிக் யோகா. ஓகே, சோ நீங்க அந்த ட்ரெடிஷனல் மெத்தட்லாம் ஆமா, ட்ரெடிஷனல் மெத்தட் கண்டிப்பா இதுல வந்து பண்ணுவோம். ஏன்னா இப்போ நிறைய அந்த மாடர்ன் யோகா அப்படி சொல்லி நிறைய கிளாஸ் கேள்விப்பட்டேன். ஆமா, கரெக்ட். இப்போ மாடர்ன்னாலே என்னது, ஃபாஸ்ட் ரிசல்ட். இப்ப இருக்கிற ட்ரெண்ட்ல வந்து எல்லாமே வந்து சட்டுன்னு கிடைக்கணும், லைக் குயிக்கா வந்து ரிசல்ட் கிடைக்கணும். அதுதான் வந்து மாடர்ன்னு நான் வந்து பார்த்தேன். நீங்க ஈவன் மாடர்ன் கால்குலேட்டர் வச்சுக்கோங்க, மாடர்ன் கம்ப்யூட்டர் வச்சுக்கோங்க, மாடர்ன் மேக்கப், எல்லாமே வந்து என்னன்னா வந்து உங்களுக்கு வந்து இமீடியட் ரிசல்ட் கிடைக்கணும். டைம் அதுல வந்து ஸ்பெண்டே பண்ணக்கூடாது. So there is nothing called as modern yoga. யோகா என்றது ஒண்ணுதான். மேபி இப்போ இருக்கிற சூழ்நிலை தகுந்த மாதிரி ப்ராப்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய அதுக்கு யோகாக்கு தகுந்த மாதிரி பெல்ஸ், பிளாக்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணறதுனால நம்ம மாடர்ன் யோகான்னு சொல்லலாம். பட் ஏன்ஷியன்ட்டா வந்ததுதான் அது. ஓகே, நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் உத்தனாசனா, ஃபார்வர்ட் ஃபோல்ட், நம்ம என்ன பண்றோம், நம்ம வந்து கையை தூக்கி காலை வந்து குனிஞ்சு காலை தொடணும். இதுதான் வந்து உத்தனாசனா. சோ நம்ம என்ன பண்றோம், மாடர்ன் யோகான்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து மேபி சேரை புடிச்சுப்போம் முன்னாடி, காலை தொடாம. சோ இந்த
தகுந்த மாதிரி நம்ம வந்து அமைச்சிக்கிறது தான் வந்து மாடர்ன் யோகான்னு நான் சொல்றேன். ஓகே ஓகே. ஆனா இப்போ இந்த யோகா, டான்ஸ், பிலாட்டேஸ் அந்த மாதிரி எல்லாம் வருது, அது does that come under modern yoga இல்ல அது டோட்டலா டிஃபரெண்ட்? பிளாட்டிஸ் வந்து நான் என்ன நினைக்கிறேன்னா வந்து இட் இஸ் the பேஸ் வந்து யோகால இருந்து தான் எடுத்தது. The base itself is coming from yoga. இதுதான் நான் சொல்றேன். Very good. The fundamentals are from yoga. Good. நீங்க இப்போ காலையில எந்திரிச்சோன்னா என்ன பண்ணுவீங்க? Your morning routine, first thing that you do. See, எனக்கு வந்து மார்னிங் என்னோட சைக்கிள் வந்து வெயிட் பண்ணணும் வெளியில. So I get up, I do my morning routine and I take the cycle and go out to the Corniche. Beautiful Corniche இருக்கு பக்கத்துல அபுதாபில, by God's grace. அதுல வந்து I feel that everybody should expose out to the nature first thing in the morning. அது வந்து ரெஸ்டோர் பண்ணும் எனர்ஜியா அந்த நாள் ஃபுல்லா. இன்கேஸ் நீங்க ஏதாவது ஒரு இதுல டவுன் ஆனாலுமே வந்து யூ வில் நாட் ஃபீல் சோ ஸ்ட்ரெஸ்ட் ஆர் லைக் யூ வில் நாட் ஃபீல் சோ ஆன்சியஸ். எப்போதுமே கிரவுண்டடா இருக்கிற மாதிரியே ஃபீல் பண்ணுவீங்க. அந்த மாதிரி நேச்சர் கிட்டேந்து நேச்சரோட எனர்ஜியை நம்ம வாங்கிக்கிட்டோம். So I recommend you guys to go outside and expose to the nature. Even a small walk or jogging இல்லனா சும்மா வெளியில போனாலே போதும். எக்ஸ்போஸ் சொல்லிட்டு வீட்ல இருக்கிற ஜன்னலை திறந்து வச்சுட்டா போறாது. But I recommend you guys to go out, step out of the house, wear a shoe, whatever convenient thing and go out. நான் சைக்கிளிங் பண்ணிட்டு வருவேன். That's my kind of hobby and I like cycling. Good, good. So நீங்க இப்போ யோகா இன்ஸ்ட்ரக்டரா இருக்கீங்க. You go out, you have kids கூட இல்லையா? So how do you balance work life and professional life? இது purely time management, Judy. இது purely time management. If you manage your time like இந்த நேரத்துல இது இந்த நேரத்துல இது and I end up my day with this and you should have a contentment. போதும். Like I do this much time this profession. நான் வந்து யோகா வந்து ப்ரொஃபஷனா எடுத்திருக்கேன். As well as நான் வந்து சோஷியல் சர்வீஸாவும் எடுத்திருக்கேன். ஓகே, ஸோ ஐ ஹாவ் சர்டன் லிமிடேஷன்ஸ். நான் இவ்வளோ நேரம் தான் வந்து ஒர்க் பண்ணுவேன் அண்ட் இவ்வளோ நேரம் குழந்தைங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். இட் பியூர்லி டைம் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஐ மேனேஜ் மை டைம் வெரி வெல். குட், வெரி குட். ஒர்க் லைஃப் அண்ட் ஃபேமிலி லைஃப் நம்ம பார்த்தாச்சு. இப்போ உங்களுக்குன்னு தனியா நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்றீங்களா? லைக் மீ டைம், மை ஸ்பேஸ், மை டைம். Of course. So எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நான் நீச்சல் குளத்துக்கு போவேன். ஓகே. ஓரளவுக்கு நீந்துவேன். நானும் என் பொண்ணும் கிளம்பி போயிடுவோம். வெரி குட், வெரி போவேன். அவங்க வந்தாங்கன்னா அவங்களையும் அழைச்சிட்டு போவேன். சோ மீ டைம்ன்றது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வீக் கிட்டத்தட்ட ஒரு 6 hours கிட்ட எனக்கு மீ டைம் இருக்கு. 6 hours in a week. In a week. Okay, in a week. Yeah. Any stress, they feel stressed out or அது எப்படி காட்டுறதுன்னு தெரியாம they get angry, tension அதெல்லாம் வருது. That's true, Judy. But யாருமே உங்களுக்கு வந்து கொடுக்க மாட்டாங்களே. உங்களுக்கு வேணும்னா நீங்க தான் எடுத்துக்கணும். யாருமே வந்து ஓகே நான் ஓகே வாங்க இவங்க வந்து இவ்வளவு நேரம் வேலை செய்யறாங்க, இவங்க வந்து ஹார்ட் ஒர்க்கிங் அப்படின்னு யாருமே இது பண்ண மாட்டாங்களே. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து எடுத்துக்கோங்க, ஒரு கம்பெனில வேலை செய்றீங்க. இப்போ பேண்டமிக் சிச்சுவேஷன்ல வந்து 7 நாள் வாரத்துலன்னா 7 நாளும் டியூட்டி போடுறதுக்கு ரெடியா இருக்காங்க. சோ வந்து நீங்க என்ன சொல்லுவீங்க? அந்த மாதிரி டியூட்டி போட்டா நீங்க வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பீங்களா? என்ன கேப்பீங்க? As per my rights, I need 1 day leave or 2 day leave in a week. கேப்பீங்களா கேட்க மாட்டீங்களா? That applies everywhere. யாருக்கிட்டையும் நீங்க எதிர்பார்ப்போட இருக்கவே கூடாது. நம்மளுக்கு வேணும்னா you be very open. This is what I want. This is how I'm going to plan. This is what I need in my life. This gives me happiness.
So I will do anything for my happiness. இதுதான் என்னோட பாலிசி. கிளியரா இருக்கும். நம்மளுக்கு வேண்டியது நம்ம வாங்கிக்கணும். Sure. So இந்த பேண்டமிக் சிச்சுவேஷன் பத்தி இப்ப சொன்னீங்க. So இந்த சிச்சுவேஷன் வந்து உங்களுக்கு இன்னும் கிளையன்ட்ஸ் வராங்களா வித் மென்டல் டிப்ரெஷன் இல்ல இந்த சிச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்றாங்க? இந்த சிச்சுவேஷன் ஒரு சில பேருக்கு வந்து they cannot really balance. I can say they really cannot balance, and now people are coming with so much of anxiety and stress. Anxious. எப்ப பார்த்தாலுமே அவங்க வந்து ஒரு ஃபியரோட தான் இருக்காங்க. So the fear plays a major role in this pandemic. So I do the life coach come yoga. ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி ஒரு கிளாஸ் பண்றேன் இவங்களுக்கு. Because they also need kind of speech therapy support. Support from the people. I'm very happy people are at least trying for alternative solution rather than taking some decisions. Yeah, this is really good. So வந்து அவங்க என்ன பண்றாங்க இப்ப வந்து the main thing is stress வந்தாலே ரெண்டு வந்து ஃப்ரீயா கொடுக்கும். ஒன்னு வந்து ஆன்சைட்டி, ஒன்னு வந்து டிப்ரெஷன். இது ரெண்டும் இலவசமா அது கொடுக்கும். The basic thing is the stress எப்படி வருது? What is stress வந்து இப்போ ஒரு சிச்சுவேஷன் வருது and it gives you flight or fight அப்படின்னு நம்ம சொல்லுவோம். So it will react fastly during that situation. And வந்து அது வந்து நிரந்தரமா இருக்கக்கூடாது, அது வந்து போயிடணும். அந்த சமயத்துல வந்துட்டு அந்த சிச்சுவேஷன்ல வந்துட்டு ஸ்ட்ரெஸ் you work on it very curiously or your brain will start thinking very or triple or 4 times faster and solve that issue and it has to go. When it is chronic, when it continues to stay, then it become a chronic stress. Okay. What happened? Followed by anxiety, where they have palpitation, they will have shortness in their breath. All these things come up. Then it affects health. Then what? Followed by they will stop the social contact for some people, or they will stop moving outside of the house. Enagopo. This leads to depression. So it starts with the stress and it moves on and ends up in the depression. If it is chronic. Yeah. So in the starting stage, I always recommend people to accept the change. Expect the change ahead and plan for it. இப்படிதான் லைஃப் போகும்னு சொல்ல முடியாது. It will keep changing. Change is the essence of life அப்படின்னு சொல்லியிருக்காங்க. So I would recommend everybody to be strong and adopt to the changes and expect the changes and plan ahead. In case vanduchina plan A, plan B and plan C. Make a plan, sit down and make a plan. So you are already expecting some change. So you don't have to be fear of anything. The fear plays a major role in the pandemic situation, I'm telling you. Not only for the disease itself, for rest of other things also. Yes. So yoga mulika we can do many things like people who are really anxious, like padabadapu stress irukravungalukku I go with the meditation, like we can like I ask them to do Trataka, which is candlelight gazing early in the morning. They get up and they come around 4:30. We do Trataka. We do some speech therapy. I ask questions, they reply. So these kind of things will help them to calm down and realize what is life and bring changes in themselves. So they will plan now. Adukapra enna agudhu, they will think of themselves. Is it necessary in this world to take this much of stress for that case? Whatever situation they are going on in their life, is it necessary?
So thinking and doing step by step work is very important. Even I do personal talks with my clients, and we sit and plan for for the situation. Mm. For example, people who are really depressed, Mm. we do fast paced surya namaskar. So adukku thaniya design பண்ணுவேன் class. We have depression kind of like ஒரு சில இது so for example, people who are so depressed, they can't sit in silently for 1 hour because they will feel so anxious, because they are already some voice is talking inside their mind. Yeah, they are not okay. So what happens, like when you get this, your constitution of the body, which is vata, pitta and kapha, will be completely imbalanced. Okay. So this is what happened, and we design a class for each type of it's not a ailment, it's not a sickness, each type of situation in their own life. And people who know yoga, I can say that it's an instrument. It's kind of an instrument which is going to be with you along. It will be staying along with you and help you and heal you and strengthen you from inner strength. Extraordinary built out. Very good. So நீங்க also life coach சொன்னீங்க இல்லையா? உங்க எக்ஸ்பீரியன்ஸ் as a life coach நான் என்ன முதல்ல மக்களுக்கு சொல்லுங்க, அதுக்கப்புறம் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அதுல. See, life coach na வந்து it has like என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் லைஃப் கோச்னா என்னன்னு சொல்றேன். லைக் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா, it brings a human to know the purpose of his own life. Okay. It makes a human understand the purpose of his own life in this universe. இதுதான் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன் as a life coach. Okay. It's a wonderful thing working as a life coach. Basically, it's supporting people when they are stuck in their life. பண்றது ஒரு பாயிண்ட்ல தெரியாம இருக்கும்போது they need support, இல்லையா? Yes, this is what I'm doing. Like when they are really stuck in their life, struggle in their life, then support them, make a plan, step by step process. Okay. And then give them make them to analyze what are the choices they have for the situation. You don't decide for them, you only let them choose. Right. You guide them, support them and guide them and make them understand to take step, because taking this first step itself a fear for them. அது கூட எப்படி எடுக்கலாமா வேண்டாமா, தப்பா ஆயிட்டா நான் என்ன பண்ணுவேன், இப்படி எல்லாம் வருதே. What happened when I lose? They have the fear. What is fear? Yes. For a world, people will be attracted towards one thing. அது கண்டுபிடிக்கிறதே வந்து என்னோட வேலை தான். ஒரு சில பேர் நான் கேட்பேன், what happened, is there anything where you want to do in the life? Explain please. Okay, they say no, I don't have any dreams or anything. How come? I don't have anything. I don't know. Some people say I don't know what I'm doing in this life. Yeah, I don't know what do I like. I don't this is a good question. I have to think of this. Ipdila reply vanduchu. This is one of the job in the life coach, to make them realize what they are interested in and what is the purpose of their life. Because we're so used to doing something in routine. Or day start ஆச்சுனா next அப்படியே போயிட்டே இருக்கும் தவிர we're not thinking out of the box. This is what I experience in the life as a life coach. Yeah. Yoga can do so much la. Yoga, life coach, அப்புறம் நீங்க வேற sound healing கூட பண்றீங்க இல்லையா? Sound healing. So sound healing வந்து அது எப்படின்னா, அது வந்து அதிர்வுகள். Okay, it's a vibration of the sound. It's the frequency of the sound which heal the subtle energy in our body.
You understand? இது வந்து அந்த அந்த ஒளியோட அதிர்வுகள் வந்து நம்மள வந்து ரொம்ப காம் பண்ணும். People who are, especially people who are depressed or are coming to these classes and they're getting healed. இது holistic way of healing னு சொல்லலாம். இது பழைய காலத்துல இருந்தே இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து எங்க போனாலும் பாத்தீங்கன்னா சர்ச் போனாலும் சரி, கோயிலுக்கு போனாலும் சரி, மாஸ்க் போனாலும் சரி, there is a sound. பெல் இருக்கும், இல்லைன்னா ஓதுறது இருக்கும். So it is a sound which travel across and give you certain peace, knowingly or unknowingly. Sound healing. It's a wonderful technique to release your thought process or whatever you're going across. Ellati vittittu you concentrate like on the sound. And people who are struggling to do meditation can just try the sound healing. Okay. And different for example நம்ம நிறைய இதுவும் யூஸ் பண்ணலாம் அதுல. There are many sound healing process like tuning fork இருக்கு, Tibetan இருக்கு. அதெல்லாம் வந்து நம்ம பாடியில வந்து டச் பண்ற மாதிரி ஹீல் பண்ணும். நம்ம பாடியில வச்சு we are going to ring it and it will heal you. So this is how it is. So I recommend sound healing for people who are really anxious, and you have seen people who continuously think of something which is not in use at all. Continuously, some people will be thinking the same thing again and again, which is not going to happen, which is not going to give them any change, but they keep on thinking. These kind of people who are really depressed, can come and relax. It will make them completely relaxed, regenerate their body, regenerate each cell in their body. Extraordinary transformation கிடைக்கும். அது மட்டும் நான் சொல்றேன். So meditation ன்றீங்கல்ல, அந்த மெடிடேஷன் வந்து பண்றதுக்கே ரொம்ப கஷ்டம் நிறைய பேருக்கு. ஒரு சிம்பிள் மெத்தட் இல்ல எப்படி மெடிடேட் பண்றதோ இல்ல how people can meditate, that டிப் கொடுக்க முடியுமா, இல்ல அது எப்படி ஹெல்ப் பண்ணும் எல்லாருக்கும்? See, meditation வந்து it's a gift, I can say. It's really a gift, yeah. So என்னதுன்னா நிறைய பேருக்கு வந்து கால் கை கட்டிட்டு ஒரு இடத்துல சும்மா ஒரு 10 நிமிஷம் உட்காந்துக்கணும். அதே வந்து it's a big challenge for nowadays. ஆமா, modern people. நீங்க சொன்னீங்களே, for modern people it is very difficult. கால் கை கட்டிட்டு முதுகு தண்டு ஸ்ட்ரைட்டா வச்சுக்கிட்டு உட்கார்ந்துக்கிறது, it's a hectic task. Correct. Yeah, I'm taking for this young teen people also. I take for teen people, I take for corporate, I take for elder people. Okay. So this is how I take, and நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். நீங்க நல்ல இது சொன்னீங்க. ஒருத்தங்க சொன்னாங்க 5 மணிக்கு கிளாஸ் பண்ணலாம்னு சொன்னேன் ஒரு பையன் கிட்ட. யங் பாய், ஹீஸ் a young boy. ஓகே, அவன் வயசு வந்து 20க்குள்ளதான் இருக்கும். ஓகே, அவன்கிட்ட சொன்னேன் நான் இந்த மாதிரி பண்ணலாம். இஃப் ஐ கெட் அப் early my productivity will not be there அப்படின்னு அவன் சொல்றான். I lose my productivity ன்னு சொல்றான். I was so shocked listening to people who get up early in the morning are losing their productivity in the school teacher அப்படின்னு அவன் என்கிட்ட சொன்னான். I was so shocked, really. How come people get up early and losing their productivity? Another sleeping time, yeah. Now we say there are many things we say. நான் வந்து morning person, நான் வந்து afternoon person, நான் வந்து night person. அப்படி ஒரு person கிடையாது. இதெல்லாம் நம்மளே வந்து கிரியேட் பண்ணிக்கிறது. So அதனால if you're going to go for any kind of physical activity, if you
your body, if you tune your mental, and if you tune your focus, you can do it. First, I recommend you guys to sit for 10 minutes daily, open eyes or closed eyes. If you, some people will feel fear, அதான் நான் கேள்விப்பட்டேன், when they close their eyes. Oh. Because they may be scared of darkness, or they so you can open eyes, sit. Why prayers are there? It's a kind of investment. What are you doing in prayer? Looking at the mobile, switching it off, switching it on, putting in vibration, putting in silent, இதெல்லாம் தான் பண்ணிட்டு இருப்போம். Yeah, no, இதனால தான் பிரேயர்னு சொல்லிட்டு ஒன்னு கண்டுபிடிச்சாங்க. Sit in one place, which will give you extraordinary change, which will make you to feel grounded. இல்ல, so first the sitting, and then you go to dhyana, meditative state. Sit for 10 minutes, same time daily. Okay, every day, same time. Every day, same time. Practice for a week and see what is happening to you. And then close your eyes slowly. Then extend 5 more minutes. It becomes 15 minutes. In a day, if you say that if you cannot spend 15 minutes for yourself, then ரொம்ப கஷ்டம். நீங்க வந்து நம்ம என்ன சொல்றோம், நம்ம என்ன பண்றோம், நம்ம ரீசன்ஸ் மேல ரீசன் சொல்லிட்டு இருக்கோம். எனக்கு குழந்தை இருக்கு, ஃபேமிலி இருக்கு, எனக்கு வந்து you can say many reasons for not, but you should find one reason to stick into that and see what is happening. இதுதானே missing. So இதுதான் வந்து என் கிளாஸ்ல நடக்கும். I'll tune them. Even though if you don't do asanas, do siddhasana. Siddhasana means just sitting. Okay. Just sitting. Please observe how your breath is. எங்கெல்லாம் எப்படி இருக்கு. Observe your body. Observe your internal body. Whether I'm able to sit. Sit for 10 minutes and see. Don't move. Don't move your shoulders. இப்படி பண்ணாதீங்க, இப்படி பண்ணாதீங்க. Stay stagnant. ஒரு இடத்துல அப்படியே. We should practice. ரொம்ப பெரிய சேலஞ்ச் தான் எல்லாருக்கும். Now then you see the productivity will move. I don't know. I can't say how your productivity will raise up. Like it's extraordinary. That's called testing the human strength, inner strength. How it will build up, how you will grow stronger from inside, because body is a material. When you grow older and older, what happened? We sag, we shrink due to the old age. Inner strength, our soul remains the same. Yeah, soul doesn't have age. Yeah, so adanala, if you want to be very strong from inside, practice meditation. Just sitting. Start by just sitting. I'm sure நம்ம viewers எல்லாரும் நாளைக்குல இருந்தே மெடிடேஷன் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. I hope they start from tomorrow. Yes, I recommend. It's highly important. You don't have to do anything. You know, if you want to get, if you are really stuck in some place, sit for 20 minutes alone, all alone. கண்டிப்பா உங்களால நீங்க நினைச்சாதான் உங்களோட டைம் நீங்க எடுத்துக்க முடியும். காலம் பொன் போன்றது. So don't lose your time. Correct. Yes, go ahead, Julie. நீங்க யோகா தவிர வேற ஏதாவது எக்ஸசைஸ் இல்ல வொர்க் அவுட் ஏதாவது பண்றீங்களா? Any other form of exercise? Of course, whatever I love, I will do. உங்களுக்கே தெரியும், நான் உங்கள்ட்ட ஜூம்பா வந்திருக்கேன். Wonderful experience for me. So I love dancing. I love to do cardio. Okay.
Yeah. Like, And I first of all I want to say that start loving your sweat and start loving your body pain. It's pain when you start loving your body. ஏன்னா ஒரு சில பேரு they work out for 1 month, they go for a try, and then what happened? If it is if they cannot, what they do, they quit. Don't do that. Find out where you can, where you have to adjust or balance yourself in order to continue. அது மட்டும் தான் பார்க்கணும். Because practice make the man perfect. Keep doing the same thing again and again, then you will expect the transformation happening. அந்த கமிட்மெண்ட் தான் இல்லன்னு நினைக்கிறேன் இப்ப இருக்கிற ஜெனரேஷன்ல. they just start something, அதுக்கு அப்புறம் போர் அடிக்குதுன்னு விட்டுறாங்க. Yes, don't do that. If you want to get something, you do it again and again. You do it again and again, and then you result கூட ஆயிட்டாங்க. ஜிம்முக்கு போனா 1 monthல they want to lose 5-6 kg. How is it possible? Yes. See, we don't have button systems in our body, right? We don't have press. No. You give time to your body, start loving your body, and then expect the changes. Correct. இதுதானே இப்போ லாக்கிங்கா இருக்கு. நான் இந்த மாடர்ன்ற வேர்டுக்கு இதுதான் நான் வந்து இது பண்ணுவேன். Quick, everything they want it very instantly, fast. True. That's not going to happen. So உங்க classes, you take private classes or group classes? எது நீங்க prefer பண்ணுவீங்க or you advise people to do? No, I don't like to advise in this this matter because it's purely up to them. It's purely up to them. But if they have a certain kind of ailment or if they want a personal class, then they can come on and go for a personal instructor. Because what is the difference between the personal class and the group class? It's like எல்லா இதுலயுமே யோகா ரிமைன்ஸ் த சேம் தான். ஒரே ஆசனாஸ் தான் பண்ண போறீங்க. as your for example நீங்க பிகினரா இருக்கீங்க, கொஞ்சம் உங்களால அடாப்ட் பண்ண முடியாது அந்த குரூப் கிளாஸஸ்ல. you know your own body better than me. Everyone has to know their own self better than other people. Yeah. So நீங்களே வந்து first analyze பண்ணுங்க whether you need a private class. Is it possible for me? Some people can adopt fastly, some people cannot adopt to the group classes. And இல்ல எனக்கு வந்து ஸ்பெசிபிக்கா கத்துக்கணும், எனக்கு வந்து I want a specific attention அப்படின்னு நினைச்சீங்கன்னா please go for the private classes. And if you have any kind of ailments, I recommend private classes is much needed than the group classes. Because we as an instructor, group எடுத்திருக்கேன், private எடுத்திருக்கேன், private தான் எடுத்துட்டு இருக்கேன். It gives one-to-one connection with the client. And with their energy, we can work on them. If you have any targets, all those things, I prefer prefer to go for the private class. I prefer personally. But again, I'm saying it's up to you guys to decide what you want. Yes. இப்ப இந்த இம்யூன் சிஸ்டம் பில்ட் பண்றதுக்கு ஏதாவது டிப்ஸ் இருக்கா? இல்ல யோகால இல்ல பை ஃபுட் வைஸ்? Food wise, there are a lot of as an Indian, I'm saying we are all gifted with spices. Yeah. Spices inna only pachamalaga mattum na solren nenichikadinga. All type of spices like lavangam, krambu, like patta, elaka, pepper. Correct. So இது எல்லாமே வந்து it comes into spices. I recommend you to take spice included in your food or spiced water, ginger water and the மாதிரி, which will boost the immune, as everybody knows. இதுதான் எல்லாருமே சொல்றாங்க. But also நீங்க வந்து
நீங்க இது அகைன் வந்து எப்படி வந்து நீங்க என்னதான் சாப்பிட்டாலும் it links to the constitution of your body. Okay, நீங்க வந்து எவ்வளோ வந்து you are calm, your peace, then all the good whatever you eat goodness will be observed by your body and it will make you very stable. Again I'm saying, keep yourself. If you want to build your inner strength, if you want to build and see what is the strength of the human, then you have to be a little bit உங்க வே ஆஃப் லைஃப் ஸ்டைல், இப்ப மாடர்ன் லைஃப் ஸ்டைல வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தங்க சொன்னாங்க, டெய்லி நீங்க 8 மணிக்கு தூங்குறீங்க. ஓகே, இதுதான் உங்க பாடிக்கு வந்து நீங்க சொல்லியிருக்கீங்க. ஓகே, திடீர்னு என்ன பண்றீங்க, ஒரு 10 மணிக்கு தூங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். யூ ஆர் கிவிங் அ ஷாக் டு த பாடி. If you give shock to the body will also start giving shock to us. Yeah. அது திருப்பி கொடுக்கும். அது ட்ரூ தான். I always remember this. I can't forget this. இது கண்டிப்பா இருக்கும். So அதனால நான் என்ன சொல்றேன்னா வந்து in order to boost your immune, சாப்பிட்டா மட்டும் போராது. Whatever you take, if you want to build, convert that to a good energy. First thing, exposed to the nature. Nature can do miracles. Take sitting home vitamin D, no use. You take vitamin D, go out in the sun, then it will convert. You have to get rid of all those bad energy. Get rid. I know, இப்ப போறது ரொம்ப கஷ்டம். பட் ஆனா நான் வந்து இந்த சிச்சுவேஷன்ல நான் வந்து சொல்லல, லைக் நான் ஜெனரலா பேசுறேன். இருந்தீங்க, இதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ண போறீங்க? சேஞ்ச், கோ அவுட், எக்ஸ்போஸ் டு த நேச்சர், தென் யூ ஈட், தென் இட் வில் அப்சர்வ்ட் பை த பாடி, தென் இட் வில் ஆல் த ஃபுட் வில் பி கன்வெர்டட் டு த இம்யூன் பூஸ்டர் ஆட்டோமேட்டிக்லி. அதர்வைஸ் வி கீப் ட்ரிங்கிங். நிறைய பேர் வீட்டுல உட்காந்து இஞ்சி தண்ணி, லெமன் வாட்டர் and other waters எல்லாரும் குடிக்கிறாங்க. But how well the body is adapting and changing, still they are getting sickness. Why? Because the constitution of the body, again I'm saying, is not okay. The vata, pitta and kapha, why they are not balanced? Because of their lifestyle. Correct. Yes. Please, if you're in a very, you think that if you're in a very not in a proper lifestyle, என்னோட லைஃப்ஸ்டைல நான் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆனா எனக்கு சேஞ்ச் பண்ண எப்படின்னு தெரியல, I need someone to push, then come to Brinda. You don't know, you're stuck. You want to change, but you don't know how to change. Kandipa. You need a guide, right? You think you need a guide and you need somebody behind you to motivate you. Motivation is very important in life. Correct. அப்படி இன்னொன்னு நினைச்சீங்கன்னா, ப்ளீஸ், நான் சும்மாதான் சொன்னேன் ஒரு ஜோக்குக்கு, ப்ளீஸ் find a good instructor to guide you, by the way. Guide you, motivate you. ஏன்னா இப்போ ஜெனரேஷன் வந்து they see so much hatred இல்லையா, நிறைய பேர் ரொம்ப hateful comments, இப்போ எல்லாம் சோஷியல் மீடியால தான் இருக்காங்க. So there's always hatred in social media, like commentsல இருக்கட்டும், இல்ல disliking, அதெல்லாம் they take it so personally. ஒரு மாதிரி நெகட்டிவ் comments வந்து ரொம்ப பர்சனலா எடுத்துட்டு they become depressed. So what do you think they should do? இல்ல அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? People who do that are lacking in love and support. Okay, take it any part of this, any situation in their life, be the family or the friends or the surroundings or the work environment. நீங்க பாத்தீங்கன்னா, if you
if you really talk to them, or you will get to know that they lack in love and they lack in the support. Because some people need support. For some people it is built in. Built in naave irukku. Happy with themselves. They are happy with themselves, they don't care. They are very contented people, like idu podum idha nanu, they accept themselves. But for some people they always ask, why this is to me? Why happening for me? Why I'm like that? These are the questions which are coming up to this kind of people. Not all the people are giving negative comments. Not all people are doing hatedness, but nowadays it's increasing. True. What you said is true. Nowadays it's increasing. Why? Away from the culture. This is also one of the reasons. Stick to the culture. Yeah, stick to the culture and follow the culture. Then you will find your answer. Yeah. So நம்ம கலாச்சாரத்துல இருக்கு. For example, as a okay, நம்ம இதே எடுத்துக்கலாம். As an Indian, we eat rice, we eat roti. This is our food tradition. Yeah. So food, dal, பொரியல் எடுத்துப்போம். So இதுதான் வந்து நம்ம tradition. But நம்ம அதெல்லாம் விட்டுட்டு வேற சாப்பாடு சாப்பிடுறோம். So 1 or 2 days okay. நம்ம ட்ரெடிஷனையே விட்டுட்டு கம்ப்ளீட்டா வேற இதை எடுக்கும் போது what happened? The body cannot adapt because our genes என்னதான் வந்து lettuce சாப்பிட்டாலும் it's not going to give you a strength as coriander. Because our genes are made up for coriander, not for lettuce. Correct. Yes or no? Yes. Yeah. So why can't we adopt? Why can't we stick to our culture and then create a community, mingle around? Why hatedness is coming? Because அவங்களுக்கு யாரும் துணை இல்ல, and they don't find the right people. I feel very bad for those people. It's not their mistake also. Correct. It's about the surroundings, it's about the friends, and it's about the family. So give support whenever you feel like a person, you don't see that, oh, he's doing this, he's bad. No, analyze his depth. What is going on with him, what he lacking, and nourish him and support him or her, whoever is this. So if we started doing that, so what happened? Think, if we started doing that, then each person have a capability to change their mentality to a goodness, to the good path. So what happened? Automatically all the criminal or whatever going on in the world will reduce. Yes. That's all I can say in this. நம்ம இப்ப யோகா எடுத்துட்டாலே many people think யோகானா ஒரு 40-50 பிளஸ்க்கு அப்புறம் தான் பண்ணணும், யங்ஸ்டர்ஸ் வந்து அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்ல மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் திங்க் லைக் தட், யோகானா கொஞ்சம் வயசாயிட்டுக்கு அப்புறம் தான் போகணும், ஸ்ட்ரெச் பண்றதுக்கு, ஃபிளெக்ஸ் பண்றதுக்கு. What is your opinion on that? It's completely a wrong thinking. Yeah, அது அப்படி கிடையாது. Like even நீங்க குழந்தையே பார்த்தாலும் அது unknowingly வந்து child's pose பண்ணுது, which is called balasana. So நம்ம பிறக்கும் போதே நம்ம வந்து அது வந்து செய்ய ஆரம்பிச்சிடும்.
வச்சிடுறோம். ஓகே, யோகான்றது வந்து ஆசனா மட்டும் கிடையாது. So asana comes in this third place. There are different varieties of doing. You can do yoga as a cardio also. Like for example, vinyasana sonna. So continuous flow of yoga without any break. Then it turns into a cardio. For example, Surya Namaskar. We can take up a challenge. Enoda class la வந்து within 5 days 100 Surya Namaskar பண்ணது. So அந்த மாதிரி பண்ணலாம். It's யார் வேணா பண்ணலாம். And it makes miracle in life. It makes miracle in human life. There's no age limit to it. Yeah, anybody and everybody can do. Yes. So நீங்க யோகால அப்டேட்டடா இருக்கிறதுக்கு என்ன பண்றீங்க? You've done your training already. So yeah, mostly now updatedா இருக்கிறது வந்து அந்த யோகா அலையன்ஸ்ல வந்து ஒரு சில கோச்சிங் பண்ணது. And then I stay in touch with my teachers. Okay. Yeah, I also do my self practice, which I wanted to mention. Though I am a teacher, I still have my in a week at least 3 hours I will spend for my self practice. Okay, good. Self practice kandipa ena practice, again I'm saying practice makes a man perfect. If you want to get any transformation, you have to practice. Yes. So adukapra community, yoga community oda irukirdu வந்து it will update me. It keeps on updating me. Okay. Yeah. Yes. So உங்க கிளாஸ் வந்து நீங்க எப்படி யூனிக்கா வச்சிருக்கீங்க? நிறைய யோகா இன்ஸ்ட்ரக்டர்ஸ் இப்ப வந்திருக்காங்க. there are so many yoga instructors. ஆன்லைன்ல இப்ப நிறைய பேர் கத்துக்கிட்டு ஸ்டார்டிங் their own classes. ஆனா நீங்க உங்க கிளாஸ் எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணுவீங்க மத்தவங்களோட கிளாஸோட கம்பேர் பண்ணும்போது? See, as I told you, yogaன்றது வந்து ஆசனா மட்டும் கிடையாது. So you get into the class, you get training, coaching, mentoring. Okay. And then you follow into a practice where it will stick to you to your lifetime. It's a complete. That is important. That is what important. நீங்க போறீங்க, எல்லாருமே சொல்லுவாங்க நான் போனேன், நான் கிளாஸ் போனேன், நான் வந்து 5 years முன்னாடி போனேன், பட் ஆனா நான் இப்ப பண்ணது இல்ல. இந்த மாதிரி இது நீங்க நிறைய டைம் கேட்டிருப்பீங்க கான்வர்சேஷன்ல. இப்படி எல்லாம் கூட சொல்லுவாங்க, நம்ப மாட்டாங்க. I was a beautiful dancer. I was a painter. நம்ப மாட்டாங்க இப்போ because I don't have time for that அப்படின்னு சொல்லுவாங்க. No. You do something and you should not give up for anything which gives you happiness. And they regret for that. You regretting for what? Do it, no? Allocate some time. Time management பண்ணுங்க. டெய்லி இல்லனாலும் வாரத்துல 1 hour பண்ணலாமே. That is investment. That is called investment. Correct. Spending time for yourself is an investment of your time. Investment for your peace of mind. Peace of mind illa peace of mind. Do investment. Do. Then you will get it. Yes. Yes. It was nice talking to you, Brinda. Romba thanks. Romba nariya information kuduthirkeenga. Yoga, meditation, apro life coach na enna nariya sollirkeenga. I hope you see a lot of success in your career. All the best for your future. Thank you very much. Thank you very much, Judy. And you too. I wish you good luck, Judy. Yeah, you too. Thank you so much. Thanks a lot. Thanks a lot. Take care. Bye.